ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா குண்டு மல்லிப்பூ வேணி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். குண்டு மல்லிப்பூ வேணி ரெடி பண்றதுக்காக இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸை எடுத்துக்கலாம். உதுத்துட்டு அதுக்குள்ள குட்டி குட்டி பெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துடலாம். அது அடிப்பட்ட பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த பெட்டல்ஸ்லயே அந்த நுனி பகுதியில வெள்ளையா இருக்குது இல்லைங்களா, அதோட காம்பு பகுதியில அதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லயுமே அந்த ஒயிட் கலர் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது பாருங்க, நார்மல் சைஸ் ஊசியில உங்களுக்கு எவ்வளவு நீளம் வேணி வேணுமோ அவ்வளவு நீளத்துக்கு நூல் போட்டுக்கோங்க. நூலோட கடைசி பக்கமா இந்த மாதிரி குண்டு மல்லி பூ மேல ஒண்ணு கீழே ஒண்ணு வச்சு கீழ் பக்கமா ஒரு சுத்தி நார்மலா பூ கட்டுற மெத்தட்ல நாட் போட்டுக்கோங்க. அப்படி நாட் போட தெரியலன்னா சாதாரணமா ரோஸ் காம்பு வச்சு இந்த மாதிரி கயிறு முடி போடுற மாதிரி 2 முடி போட்டுக்கோங்க. போதும். முடி போட்டு அந்த குட்டி நூலை கட் பண்ணிடலாம். அடுத்தது குண்டு மல்லி பூ கோர்த்துக்கலாம். குண்டு மல்லி பூ கோர்க்கும் போது இந்த மாதிரி ஒண்ணு பின்னால ஒண்ணு வர மாதிரி ரவுண்டா கோர்த்துக்காங்க. அதே சமயம் காம்பு கொஞ்சம் உள்ள தள்ளி கோர்த்துக்காங்க. ரொம்ப வெளியில இருந்தா நம்ம கோர்க்க உதிர்ந்து போயிடும். அதனால காம்பு கொஞ்சம் நடுப்பகுதியா பார்த்து கோர்த்துக்காங்க. நடுப்பகுதியா பார்த்து கோர்த்துட்டு இந்த மாதிரி ரவுண்டா கோர்த்துக்காங்க நெருக்கமா. இந்த மாதிரி குண்டு மல்லி பூ ஒரு சுத்து 1.5 சுத்து கோர்த்துக்கங்க. கோர்த்துட்டு அடுத்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் கோர்க்கும் போது பாருங்க, இந்த மாதிரி 2 ரோஸ் பெட்டல்ஸ் ஒன்னா சேர்த்து கோர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதோட மேல் பகுதி ஒரே அளவா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலையும் கீழையும் இல்லாம இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டா சுருட்டிக்காங்க. ரொம்ப மெல்லிசாவும் சுருட்ட வேண்டாம், ரொம்ப சின்னதாவும் சுருட்ட வேண்டாம். அது அவ்வளவுக்கு நல்லா இருக்காது, கூர்மையா இருக்கும். அதனால இந்த மாதிரி சுருட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பின்னாடி இருக்கிற பூவை கூட கட் பண்ணிருங்க. கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணாம ரொம்ப நீளமா பின்னாடி ரோஸ் இருந்ததுன்னா ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வர முடியாது. அதனால பின்னாடி பக்கம் இருக்கிறத கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்டா கோர்த்துக்கலாம். பாருங்க, அது ரோஸை ஒரு குண்டு மல்லி பூவாவே நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு இந்த மாதிரி சின்ன ஊசியா இருந்தா இந்த மாதிரி 2 சுத்தா கூட கோர்த்து நகர்த்திக்கலாம். கொஞ்சம் பெரிய ஊசியா இருந்ததுன்னா 4 செட், அதாவது 4 லேயரா கூட கோர்த்து நூல்ல நகர்த்திக்கலாம். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, மறுபடியும் ஒரு 5 குண்டு மல்லி பூ கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெருக்கமாவே ஒண்ணு பின்னால ஒண்ணு வர மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 பூ கோர்த்துட்டு அடுத்தது நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் முன்ன சுருட்டி வச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரியே 2 பெட்டல்ஸ் இந்த மாதிரி சேர்த்து லைட்டா சென்டர்ல நல்லா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி சுருட்டிக்கங்க. அது அப்பதான் பாக்குறதுக்கு அது ஒரு ஆர்டிபிஷியல் ரோஸ் மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு முன்ன சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி ரோஸோட பின்பக்கமா அதிகமா பெட்டல்ஸ் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கட் பண்ணிருங்க. இல்ல அளவாதான் இருக்குதுன்னா விட்டுருங்க. மறுபடி அது சுத்தி நம்ம குண்டு மல்லி பூ கோர்த்துக்கிட்டே வரலாம். பாருங்க, இந்த மாதிரி குண்டு மல்லி பூ கோர்த்துக்கிட்டே ரோஸ் பெட்டல்ஸோட மேல வரைக்குமே குண்டு மல்லி பூ கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸோட மேல ஒரு குண்டு மல்லி பூ இருக்கணும். இந்த மாதிரி கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி முன்ன கோர்த்த மாதிரி இந்த மாதிரி சுருட்டி வச்சு கோர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சுருட்டி வச்சு கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு மறுபடியும் நம்ம குண்டு மல்லி பூ ரவுண்டா கோர்த்துக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல உங்களால எத்தனை பூ முடியுமோ அத்தனை பூ கோர்த்துட்டு நகர்த்திட்டு கூட நீங்க கோர்த்துக்கலாம். அதையும் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு 4 பூ கோர்த்துக்கிட்டேன். பாருங்க, 4 பூ கோர்த்துட்டு 4 பூ 5 பூ கோர்த்துட்டு நம்ம நூல்ல நகர்த்திக்கலாம். இந்த மாதிரி நூல்ல நகர்த்தும் போது பாருங்க, நம்ம முன்ன கோர்த்ததோட கடைசி பூவும் இப்ப கோர்க்கிறதோட ஃபர்ஸ்ட் பூவும் ஒன்னும் பக்கத்துல ஒண்ணு வர மாதிரி நகர்த்திக்கங்க. இந்த மாதிரி நகர்த்தும் போது ரவுண்டா மாலை கட்டின மாதிரி நம்ம ரோஸ் பெட்டல்ஸையும் ரவுண்டாவே கொண்டு வர முடியும். அடுத்ததுல இருந்து உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரோஸ் பெட்டல்ஸ் சுருளா ரொம்ப அழகா வர மாதிரி கோர்த்துக்கலாம். நம்ம இப்ப இந்த ரோஸ் பெட்டல்ஸுக்கு மேல வரைக்குமே குண்டு மல்லி பூ கோர்த்துக்கலாம். பாருங்க, இதோட முடிச்சிருக்கிறோம். 1 2 3 குண்டு மல்லி பூ கோர்த்துட்டு 4ஆவதா நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி 3 குண்டு மல்லி பூ கோர்த்துட்டு மறுபடியும் 2 பெட்டல்ஸா சுருட்டி கோர்த்துக்கங்க. அப்பதான் அது கசங்காம சுருளாவே பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அந்த மாதிரி சுருட்டி கோர்த்துக்கலாம். பாருங்க, குண்டு மல்லியோட லென்த்துக்கே கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு மறுபடியும் ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கிறோம் இல்லைங்களா, இப்ப அதோட மேல வரைக்குமே குண்டு மல்லி பூ கோர்த்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஒரு டைம் பாத்தீங்கன்னாவே அடுத்தடுத்து நீங்க ரொம்ப ஈஸியா கோர்த்து பழகிக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸோட மேல வரைக்கும் குண்டு மல்லி பூ கோர்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் சுருட்டி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸோட மேல வரைக்கும் குண்டு மல்லி பூ கோர்த்துட்டோம். அதுக்கு அடுத்த செட்டு தான் நான் ரோஸ் வச்சிருக்கிறேன். பாருங்க, மறுபடியும் குண்டு மல்லி பூ ரோஸ் பெட்டல்ஸுக்கு மேல வரைக்குமே நம்ம கோர்த்துக்கலாம். உங்களால சின்ன ஊசியா இருக்கு இல்லைங்களா, அதனால உங்களால எவ்வளவு லென்த்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சுத்தா கோர்த்து கூட நகர்த்திக்கலாம். அது எண்ணி கோர்த்துக்கங்க. அப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, அவ்வளவுதான். பாருங்க, இந்த மாதிரி ஒன்னும் பக்கத்துல ஒண்ணு வர மாதிரியே நெருக்கிக்குங்க. அப்பதான் எண்ணும் போதும் சரி, இப்ப நம்ம ரவுண்டா நெருக்கி விடும் போதும் எல்லாம் கரெக்டா இருக்கும். அது நம்மளுக்கு ரவுண்டா அழகா கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம ரெட் ரோஸுக்கு பதிலா பிங்க் கலர், ஆரஞ்சு கலர் ரோஸ், எல்லோ கலர் ரோஸ், லீப், இலை கூட கிரீன் கலர்ல இலைகள் கூட நம்ம கோர்த்துக்கலாம். அந்த மாதிரி கோர்த்து வைக்கும்போது நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இதோட முடிச்சிருக்கிறோம். அடுத்தது 1 2 3 குண்டு மல்லி பூ ரோஸ் பெட்டல்ஸோட மேல வரைக்கும் 3 குண்டு மல்லி பூ கோர்த்துட்டு 4ஆவதா நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணி ரவுண்டா நம்ம கோர்த்து வைக்கும் போது
ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ரவுண்டாவே கொண்டு வந்துடலாம் பாருங்க. இன்னும் நெருக்கமா நம்ம வந்து இடையில குண்டு மல்லிப்பூவே இல்லாத பெட்டல்ஸே நல்லா ரவுண்டா வர மாதிரி கொண்டு வரலாம். அது வந்து நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்துட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம பெட்டல்ஸ் வச்சு கோர்க்கும் போது ஆர்டிபிஷியல் ரோஸ் கூட கோர்த்துக்கலாம். அது வந்து ஊசியில கோர்க்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், அதோட காம்பு பகுதி வந்து ரொம்ப கட்டியா இருக்கும். அதனால இந்த மாதிரி பெட்டல்ஸ் யூஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. இப்போ வந்து ரோஸ் பெட்டல்ஸோட மேல வரைக்கும் குண்டு மல்லிப்பூ கோர்த்தாச்சு. அதுக்கும் பக்கத்துல இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுக்கலாம் பாருங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தா இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்றது அவ்வளோக்கு உங்களுக்கு புரியலன்னா கூட நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அடுக்கடுக்கா ரோஸ் வருது பாருங்க. அந்த சுருள் டைப்ல வருது பாருங்க, ரொம்ப அழகா. இதே மாதிரியே நம்மளுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அவ்வளவு நீளம் கோர்த்துக்கலாம். இப்ப பாருங்க 1 2 ரோஸ் பெடல்ஸுக்கு மேல வரைக்கும் குண்டு மல்லிப்பூ 2 மல்லி கோர்த்துட்டு 3ஆவதா நம்ம ரோஸ் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணி 2 சுத்து 3 சுத்து கோர்த்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியா எவ்வளவு நீளம் வேணுமோ அவ்வளவு நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் பாருங்க. அந்த ரோஸ் பெட்டல்ஸோட மேல வரைக்கும் குண்டு மல்லிப்பூ வந்துடணும். அடுத்ததுதான் நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கணும் பாருங்க. 2 மல்லி கோர்த்துட்டு 3ஆவது நம்ம இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸை சுருட்டி கோர்த்துக்கலாம். ஒன்னும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ரோஸ் பெட்டல்ஸுக்கு மேல வரைக்கும் அளவா குண்டு மல்லிப்பூ வந்துடணும். அதுக்கும் பக்கத்துல நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கணும் ஒவ்வொரு லைனுக்கும். பாருங்க இப்ப ரோஸ் பெட்டல்ஸுக்கு மேல வந்து குண்டு மல்லிப்பூ வந்துருச்சு. அடுத்தது நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் சுருட்டி நம்ம கோர்த்துக்கலாம் பாருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்தது நம்ம குண்டு மல்லிப்பூ கோர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். நம்ம ரெட் ரோஸுக்கு பதிலாக முன்னாடி சொன்ன மாதிரி எந்த கலர் பெட்டல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டிபிஷியல் ரோஸ் கோர்க்கிறத விட பெட்டல்ஸ் கோர்க்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம நூல்ல நகர்த்தும் போது இங்க பாருங்க, நம்ம கோர்த்து முடிச்ச கடைசி குண்டு மல்லி பக்கத்துல இப்ப கோர்த்துருக்கிற ஃபர்ஸ்ட் குண்டு மல்லி வர மாதிரி நெருக்கி விட்டுக்கங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டும் நம்ம கோர்த்து நகர்த்தி விடும் போது தான் நான் கோர்த்துருக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி சுருளா வர மாதிரி நம்ம கோர்த்து எடுக்க முடியும். ஊசியில ஒவ்வொரு டைம் கோர்க்கும் போதும் இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸுக்கு மேல வரைக்கும் குண்டு மல்லி பூ வர மாதிரி நம்ம எண்ணி இந்த மாதிரி நகர்த்தி விட்டுக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்குமோ ஒவ்வொரு டைம் எண்ணி கோர்க்கணுமே நினைக்க வேண்டாம். ஒரு டைம் 2 டைம் எண்ணிக்கிட்டோமா அடுத்தடுத்து கோர்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும். லாஸ்டா முடி போடுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கங்க. நூல் விட்டு கட் பண்ணிட்டு ஒரு முடி மாதிரி அதுலயே சாதாரணமான முடி மாதிரி போட்டு அந்த ஹோல்ஸ் ஃபுல்லா போட வேண்டாம். அந்த ஹோல்ஸ் இருக்கவே அதுக்குள்ள ரோஸ் காம்பு வச்சு இந்த மாதிரி நல்லா இருக்குமா 2-3 முடி போட்டுக்கலாம். முடி போட்டுட்டு நம்ம பிரைடலுக்கு கொண்டை சுத்தி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 சைடுமே கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கங்க. அப்பதான் முடி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா யூபின் போட்டு ஜடையில ஒத்தையாவோ ரெட்டையாவோ வைக்கிறீங்கன்னா நூல் இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிருங்க. பாருங்க ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம கோர்த்தது சுருளா கொஞ்சம் தள்ளி சுருளா எவ்வளவு அழகா இருக்குது பாக்குறதுக்கு. இதே மெத்தட்ல நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் நல்லா நெருக்கமா சுருளா வர மாதிரி கோர்த்துக்கலாம். அது வந்து நான் இன்னொரு டைம் கோர்த்து காட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி மெத்தட்ல கோர்த்து வைக்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு பிடிக்கும். அவங்களுக்கும் புரியுற மாதிரி ஈஸியா கத்துக்கிற வகையில சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் ஸ்லோவா போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.